ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக உங்களுக்கு? எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும். போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மீனம் மே மாத பலன்கள். மீனம் மே மாத பலன்கள். இப்ப இந்த மீன ராசியில ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 2-9 பாக்கியாதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி,
நல்லா கவனிக்கணும். அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இந்த 9ஆம் அதிபதி போய் 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் பெரிய பதவி கிடைக்கும். இருக்கிறதுல பெரிய பதவி. மீன ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு பதவியில இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். நாட்டிலே பெரிய பதவி கிடைக்கும். நிச்சயமா நடக்கும், உறுதியா நடக்கும். மிகப்பெரிய பதவி யோகம், புகழ் யோகம். அதாவது நீங்க சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு நினைக்காதீங்க. அது பெரிய லெவல்ல அந்த மீனராசிக்காரங்களை மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்துரும். ஆச்சரியமான பேர், புகழ், பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுத்துரும். எங்க பிரச்சனை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தா சாதிக்க முடியுமா? புகழ் வருமா? வரதாங்க செய்யும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனை. அதை எடுத்து பாக்கியாதிபதி பார்த்தா அந்த புஷ்டுன்னு போயிடும். ஒண்ணுமில்லாம பாரு அந்த பிரச்சனை இல்லை. சனி செவ்வாயும் ஒரு உக்கிரமான கிரகம் பாதிப்பு வருது. அதே செவ்வாய் பாக்கியாதிபதி ஆயினாரு. அதே நேரத்தில் யுத்தம் தான். செவ்வாய் சனிக்கும் யுத்தம் கலந்தான். செவ்வாய் யாரோட சேர்ந்தாலும் யுத்தம் தான். குருவோட சேர்ந்தாலும் யுத்தம் தான். புதனோட சேர்ந்தாலும் யுத்தம் தான். செவ்வாய் எங்க யுத்தம் கலந்தா இருக்கு. அது வெற்றி என்ன? வெற்றி இருக்குல்ல, வெற்றி இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன ஒரு அடுத்து தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் 6ஆவது அதிகாரம். அதை உறுதிப்படுத்துது பாருங்க. அதிகாரத்துவமான உத்தியோகம். அதே உத்தியோகம், சாதாரண உத்தியோகம். அங்கே ஒரு பங்களா, ஒரு கோட்ரஸ், பூமி யோகம், பதவி யோகம், புகழ், கௌரவம், அரசாங்க, அரசியல். அற்புதம், ஆச்சரியம். வேற லெவலுங்க. ஹை லெவல். வேற லெவல் சும்மா இல்ல, ஹை லெவல், டாப் லெவல். புரிஞ்சுட்டீங்களா? 100% மீனராசிக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல பாருங்க சுக்கிரன். ஒரு மனசுல ஒரு திடத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு தன்னம்பிக்கை. அதாவது தன்னம்பிக்கை எப்படி வருது? ஒன்று நடக்கும்போது, ஒவ்வொன்றா நடக்கும்போது ஆஹா உண்மைதான் அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றி நடக்கும்போது அடுத்தடுத்து வெற்றி தர அடுத்தடுத்து பிளான் பண்ணுவீங்க. சொத்து சேரும், சுக புகழ் சேரும், ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கை, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சூப்பரா இருக்கும். அப்ப மீனராசிக்கு தனஸ்தானம் வலிமையா இருக்கு. 3ஆம் இடம் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, தைரியம், புகழ், கௌரவம் எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வரப்போகுது, அதுல மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீன ராசிக்கு இது கண்டிப்பாக அந்த மே மாதம் அற்புதமான கிரகங்கள் தனஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், 3ஆம் இடத்தில் புகழ் தருகின்ற இடத்தில் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது செல்வஸ்தானமாக, செல்வஸ்தானம் கொட்டி தருகின்ற இடமாக, இந்த ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற இடமாக மீனத்திற்கு அமைகின்றது. ஆக உறவுகள்லாம் ஒன்று சேர்ந்து பெருமைப்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த மீன ராசிக்கு இந்த மே மாதம் சூப்பர் பிரமாதம் அமைகிறது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது பொது பலன். கண்டிப்பாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்? இறைவன் பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சில நம்பர் நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு சரியா சொல்லி பேர் எடுக்கிறதா என்னுடைய வேலை. என்ன சரியா சொல்லி நினைச்சு நல்லா சொன்னா பேச்சு தான் பேசுறேன், என்னத்தை சொன்னேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க 10-100 பேருக்கு சொல்லணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.